37வது சங்கீதம் அதில் 23 மற்றும் 24வது வசனத்தை வாசிப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். என்னுடைய செய்திக்கு தலைப்பா நான் சொல்ல விரும்புகிற காரியம், தடுமாறும் போது நம்மை தாங்குகிற கர்த்தர். தடுமாறும் போது நம்மை தாங்குகிற கர்த்தர், துணிகரம் கொள்ளும் போது நம்மை விட்டு விடுகிற கர்த்தர். இதுக்கு ஆமேன் வந்திருக்கணும். ஆமேன். சரி, துணிகரம் கொள்ளும் போது நம்மை தாங்க மாட்டார், விட்டு விடுவார். அதைத்தான் இன்னைக்கு நான் வேகமாக சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். தடுமாறும் போது நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார், துணிகரம் கொள்ளும் போது நம்மை விட்டு விடுகிறவராக இருக்கிறார். நாம யாரா இருக்கிறோம்? தடுமாறுகிறவர்களா இருக்கிறோமா, துணிகரம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமாங்கிறத வேகமாக நான் உங்கள் நடுவில் சொல்ல வாஞ்சிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நடைகள் என்று சொல்லும்போது அது முழு ஜீவியத்தையும் கூட குறிக்கிறதா இருக்கிறது. கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப், நல்ல மனிதனுடைய முழு ஜீவியத்தையும் அது குறிக்கிறதா இருக்கிறது. அந்த ஜீவியத்தில் அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி, அவன் எடுத்து வைக்கிற பிரயாசம், அவன் எடுக்கிற முயற்சி, இப்படி எல்லா காரியத்திலையும் கர்த்தர் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மனிதனாக இருந்தோம்னா, நல்ல மனிதனாக நம்ம இருந்து ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம வாழும்போது, நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும், நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் நம்ம எடுத்து வைக்கிற எல்லா முயற்சிகளையும், செய்கிற முயற்சிகள், எடுத்து வைக்கிற அடிகள், நாம் ஏறெடுக்கிற செய்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் உறுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்படி தேவனுடைய பிள்ளைகள் நல்ல மனிதர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆளுகை உண்டு, அவர்களுக்கு தெய்வீக வழிநடத்துதல் உண்டு, டிவைன் கைடன்ஸ் உண்டு, ஆண்டவருடைய ஆளுகை அவர்களுக்கு உண்டு. மிகுந்த ஆபத்தான சூழ்நிலைகள் நடுவே போக நேர்ந்தாலும் தேவன் அவர்களை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார், அவர்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இதற்கு தாவீதினுடைய வாழ்க்கை நல்ல ஒரு உதாரணம். நம்ம அதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எத்தனையோ மோசமான ஆபத்தான சூழ்நிலைகள் நடுவிலையும் கூட கர்த்தர் தாவீதை சவுலின் கைக்கு ஒப்பு கொடுக்காமல் அவனை பாதுகாத்தார், பராமரித்தார், அவனை காத்து கொண்டார். அவன் எடுத்த ஒவ்வொரு அடிகளையும் கர்த்தர் உறுதிப்படுத்தி நடத்தினார். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். தேவனுடைய பிரியமும் தெய்வீக பராமரிப்பும் நல்ல மனிதனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் காணப்படும். டிவைன் ஃபேவர் இருக்கும், கேர் ஆஃப் காட் அவனுக்கு இருக்கும். அந்த மனிதனை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஸோ நல்லா கவனிங்க, மேலே உள்ள வசனத்தை வாசித்தோம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால், த ஸ்டெப்ஸ் ஆஃப் அ குட் மேன் அப்படின்னு இருக்குது. நடக்கிறம்போது இப்படி நடக்கிறான், எடுத்து வைக்கிறான் அடி, அப்படி எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அந்த ஸ்டெப்ஸை உறுதிப்படுத்துகிறார், அவன் மேலே பிரியமாக இருக்கிறார். சொல்லிட்டு தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவன் அப்போ விழமாட்டான்ங்கிறது கிடையாது. கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கலாம், கர்த்தர் பிரியமாக இருக்கலாம், அந்த மனிதன் என்ன செய்ய மாட்டான் அர்த்தம் கிடையாது. நல்லா சத்தமாக சொல்லுங்க, விழமாட்டான் அர்த்தம் கிடையாது. அவன் விழுந்தாலும் கர்த்தர் அவனை தாங்குகிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தருடைய வழிநடத்துதல் இருக்கலாம், கர்த்தருடைய ஆளுகை கீழே இருக்கலாம், தேவ பிரியம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், பராமரிப்பு இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் அவன் விழமாட்டான்ங்கிறது கிடையாது. சில தடுமாற்றங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரலாம். அப்படி வரும்போது நல்ல மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? என்னை தாங்குவதற்கு கர்த்தருடைய கரங்கள் எப்போதும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தூக்கி விடுகிற நல்ல ஆண்டவர். விழுகிறவர்களை தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். ஸோ அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாலும், கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தாலும், அவரால் நம்முடைய நடைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் சில நேரங்களில் வீழ்ச்சி அடைவோம், தள்ளுண்டு போக மாட்டோம். ஆமேன்.
நம்மை தாங்குவதற்கு கர்த்தர் இருக்கிறார். ஏசாயா 41:10 அருமையான வாக்குத்தத்தம். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் கரத்தினால் உனக்கு வாசிங்க. ஏசாயா 41:10 எல்லாருக்கும் நல்ல மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிற ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு உண்டு. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு போராட்டங்கள் இருக்காதுங்கிறது கிடையாதுங்கிறதுக்கு இங்கே கீழே உள்ள வசனங்களும் நமக்கு நல்ல உதாரணம். ஆனால் இப்போ அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸோ நம்முடைய வீழ்ச்சியின் போது அவருடைய நீதியின் கரத்தினால் நம்மை தாங்குகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போது தடுமாற்றங்கள் வரும்போது, எப்படி ஒரு சின்ன பிள்ளைய கரம் பிடிச்சு அவங்க அப்பா நடத்தும் போது அந்த பிள்ளை தடுமாறாது அப்படிங்கிறது கிடையாது. அப்படி அவங்க அப்பா கையை பிடிச்சு நடத்தும் போது அது என்ன செய்யுமா இருக்குது? தடுமாறும், கீழே விழக்கூடிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலைகள் என்ன செய்வார்? தகப்பன் வேகமாக அப்படி இறுக்கி பிடிப்பார். அதே போல் நம்ம தடுமாறும்போது நம்மை தாங்குகிற நல்ல ஆண்டவர் உண்டு. ஒன்று அவருடைய கரத்தினால், இன்னொன்று என்னுடைய கரத்தை பிடித்து அவர் தாங்குகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து ஆசாப் தடுமாறின போது, விசுவாச வாழ்க்கையில் தடுமாறின போது அவர் சொல்கிறார், என் கால் தடுமாறிடுச்சு, அடிகள் சற்றே சறுக்குதலுக்கு தப்பிற்று, நான் நடந்த விசுவாச வாழ்க்கையில் கொஞ்சம் தள்ளாடிட்டேன், நான் அப்படியே காலடிகளை எடுத்து வச்சு நடக்க பார்த்தேன், கொஞ்சம் சறுக்கிட்டேன், கொஞ்சம் குறை என் விசுவாசத்தை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் வேடிக்கை பார்க்கல. 73வது சங்கீதம் 23வது வசனம், சங்கீதம் 73. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். ஹல்லேலூயா. என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். அப்போ என்ன அர்த்தம்? நான் வழுவாதபடி, என் கால்கள் சறுக்காதபடி, என் அடிகள் சறுக்கி விடாதபடி என்னை காக்கிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் இந்த விசுவாச ஜீவியத்தில் இதுவரைக்கும் என்னுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் பார்த்து தள்ளாடி பின்வாங்கி போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என் திறமை அல்ல, என் பலன் அல்ல, மாறாக என்னை தாங்குகிற கர்த்தருடைய கரம். ஆமென். அவர் என் வலது கையை பிடித்து தாங்குகிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் இதை அனுபவிச்சு சொல்றீங்க? கரங்களை தட்டி அவங்க மற்ற ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிற்கிறோம்னா, நிச்சயம் அந்த ஊழியத்தில் நிற்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்ம திறமை இல்லை, எங்கள் திறமை இல்லை, எங்களுடைய காரியங்கள் இல்லை, தாளந்துகள் அல்ல. எத்தனையோ சறுக்குதல்கள் வந்தது, எத்தனையோ தடுமாற்றங்கள் வந்தது. இன்னைக்கு நிற்கிறோம்னா எங்கள் வலதுகை அவர் பிடித்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் அவருக்கு முன்பாக நல்ல மனுஷனாக இருந்த போது இல்லை, அவருக்கு முன்பாக மிருகத்தை போல இருந்தாலும் கூட என்னை கைவிடாமல், அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளிவிடாமல் என் வலதுகையை பிடித்து தாங்குகிற நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீர் அன்றோ, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீர் அன்றோ, கடலாழத்திலும் அக்கினி சூழலிலும் உன்னை காத்திடும் பலவானோ, விஷ சத்தங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் அருகினில் கரங்களை வைத்து செய்பவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்றுரை செய்பவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. இதே
போலதான் படகு எல்லாரும் போய்கிட்டு இருக்கும்போது அவங்க தண்டு வலிக்கிறதுல சிரமப்பட்ட போது இயேசு அந்த கடல் மேலே நடந்து வந்தார். சீஷர்கள் எல்லாம் அதை பார்த்து பயந்த உடனே நான் தான், பயப்படாதீங்கன்னு இயேசு சொன்னார். சொன்ன உடனே பேதுரு சொன்னார், அது நீங்கன்னா நானும் கடலில் வர கட்டளை இடுங்கன்னதும் இயேசு சொன்னார், வா. எந்த கடல் காற்றை பார்த்து பயந்தாரோ அதே கடலில் அதே காற்றின் நடுவில் பேதுரு நடக்க ஆரம்பித்தார். அப்படி நடக்கும்போது நடந்தது என்ன, காற்று பலமாக இருக்கிறத கண்டு பேதுரு என்ன செஞ்சார்னா அந்த கடலில் மூழ்க ஆரம்பித்தார். நம்ம கூட்டாளி ஒருத்தன் இயேசு வார்த்தையை கேட்டு நடந்தான், உள்ள மூழ்கிறானே, அடிடா நீச்சல்னு கூட இருந்த ஒரு சீஷர் கூட உள்ள குதிக்கலை. ஏன்னா அத்தனை பேருக்கும் என்னது, ஆமாம், தயக்கம், பயம். ஆனால் அழைத்த ஆண்டவர் he did not hesitate. Hallelujah. அவர் கொஞ்சம் கூட தயங்கலை. வாசிக்கிறோம், இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டார்? கையை நீட்டி அவனை பிடித்து. ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, ஜீசஸ் டிட் நாட் ஹெசிடேட், he reached down and grabbed him. இயேசு குனிந்தார், அவனை பிடித்து தூக்கினார். சூழ்நிலைகள் நிமித்தம் வந்த தடுமாற்றங்களை பார்த்த பேதுருவை கரம் பிடித்து தூக்கின நல்ல ஆண்டவராக்கும் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, உயர்ந்திடுவே வசனத்தின் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. எலியாவின் தேவன் இங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. எலியாவின் தேவன் இங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. இன்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில்லாத. கரங்களை உயர்த்தி சபையார் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில்லாததை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில்லாததை. ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில் நம்மளை பிடிச்சி தூக்குறாங்களோ இல்லையோ, முக்கி விடுறதுக்கு நிறைய ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க. ஆமாம், நீ எந்திக்கவே வேண்டாண்டா, ஆமாம், ரெடியாக இருப்பாங்க. அது நேரடியாக இல்லாட்டினாலும் வார்த்தைகளின் வழியாக, செயல்பாடுகளின் வழியாக நிறைய அப்படி நடக்கும். இன்னைக்கு மூழ்காமல் நிற்கிறோம்னா அழைத்தவர் தூக்கி விடுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கலை. ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தை நீட்டி தாங்குவதற்கு அவர் தயங்கலை. ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை பார்த்து, உலக ஜனத்தினுடைய வாழ்க்கையை பார்த்து தடுமாறும்போது, இந்த விசுவாச ஜீவியத்தில் தடுமாறும்போது ஒரு பெரிய நம்பிக்கை, எனக்கு தாங்குவதற்கு கர்த்தர் இருக்கிறார், அவருடைய வலக்கரம் என்னை தாங்குகிறதா இருக்கிறது. எனது கையை பிடித்து அவர் தமது கரத்தினால் தாங்குகிற நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஒரு பகுதி. நிச்சயம் இதில் எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது தேவனுடைய ஒரு பகுதி. ஆனால் துணிகரம் கொள்ளும்போது, தடுமாறும்போது வேற, துணிகரம் கொள்ளும்போது, தொடர்ந்து நம்ம பாவம் செய்யும்போது, தெரிஞ்சு பாவம் செய்யும்போது, துணிஞ்சு பாவம் செய்யும்போது, இது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம பாவம் செய்யும்போது, ஒரு தடவை வான் பண்ணுவார், 2 தடவை வான் பண்ணுவார், 3 தடவை காத்திருப்பார், 4 தடவை காத்திருப்பார். ஆனால் ஒரு நிலை வரும்போது he gives up. அவர் விட்டு விடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் விட்டு விடுகிற தேவனாக இருக்கிறார். எந்த விதத்திலும் நம்முடைய இருதயம் துணிகரம் கொள்ளக்கூடாது. இதை கடந்த நாளில் ஒரு செய்தியை கேட்கும்போது ஒரு தேவனுடைய ஊழியர் அழகாக இந்த காரியத்தை சொல்லும்போது, இந்த வசனங்களுக்கு எனக்கு அது மிகவும்
பொருந்தினதாக இருந்தது. வாசிங்க ரோமர் 1வது அதிகாரம். ரோமர் 1வது அதிகாரம். நானே உங்களுக்கு சொல்லிட்டு வாசிக்கிறேன். அந்த பகுதியின் கடைசி பகுதியை நீங்கள் அப்படியே என்னோட ஃபாலோ பண்ணுங்கள். 1வது அதிகாரத்தில் 24வது வசனம். தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 26வது வசனம். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 28வது வசனம். தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எதின் நிமித்தம் ஒப்பு கொடுத்தார், எதற்கு ஒப்பு கொடுத்தாருங்கிறத நீங்கள் வீட்டில் சென்று வாசிச்சு பாருங்க. பாவம் பெருக பெருக, நம்முடைய வாழ்க்கையில் துணிகரம் பெருக பெருக, கீப் ஆன் சின்னிங் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தோம்னா, நம்ம கேட்குற சத்தியத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டே இருந்தோம்னா, ஒரு நேரம் வரும்போது காட் கிவ்ஸ் அப். அவர் விட்டு விடுகிற தேவனாக இருக்கிறார். தெரியாமல் தடுமாறும்போது தாங்குகிற தேவன், தெரிஞ்சு பாவம் செய்யும்போது அவர் விட்டு விடுகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நிறைய இதை நீங்கள் பார்க்க முடியும். வேதத்தில் இதை நிறைய நீங்கள் பார்க்க முடியும். இந்த கால வேளையில் ஆண்டவரே என்னை தாங்குகிற அந்த நிலைமையில் நான் நிற்கிறேன்னா, அல்லது என்னை விட்டு விடுகிற நிலைமையில் இருக்கிறேன்னா? என்னை விட்டு விடுகிற நிலைமையில் இருக்கிறேன்னா? தாவீது பாடுறாரு, என்னை உம்முடைய கரம் கொண்டு தாங்குறீர்னு. ஆனால் எத்தனையோ தடவை அவர் தடுமாறும்போது கர்த்தர் தாங்கினார். ஆனால் துணிஞ்சு பாவம் செய்யும்போது கர்த்தர் என்ன செய்யலை? தாங்கவே இல்லை. அதனால் நீங்கள் உள்ளே வந்துட்டு சினிமா படம் பார்க்குறது, ரசிகர் மன்றத்தில் போய் நிற்கிறது, ஜாதிகள் சங்கத்தில் போய் நின்று கொண்டு காரியங்களை செய்கிறது, ஒரு டைம் வரும்போது காட் கிவ்ஸ் அப். உன் அக்கிரமம் நிறைவாகும் போது தடுக்க மாட்டார். துணிஞ்சி பத்சேபால் காரியத்தில் பாவம் செஞ்ச போது ஆண்டவர் போய் தாங்களையே விட்டுட்டார். அதனால் அதனுடைய கான்சிக்வன்ஸ், அதனுடைய விளைவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிப்போம். தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார், விட்டு விட்டார் அப்படிங்கிற நிலைமையில் காணப்பட்டு விடக்கூடாது. நம்மை தாங்குகிற அந்த நிலைமையிலே இருக்கணும். நல்ல மனிதர்களாக இருந்துடணும், பொல்லாத மனிதர்களாக மாறிவிடக்கூடாது. இதுக்கு உதாரணமாக ஒரு 2 மனிதர்களுடைய வாழ்க்கையை 5 நிமிடத்தில் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஒரே நேரத்தில் இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அப்போஸ்தலர்கள் என்று பெயரிடப்பட்டவர்கள். 2 பேருமே அப்போஸ்தலர்கள் என்று பெயரிடப்பட்டவர்கள். அவர்களை சாதாரணமாக இயேசு தெரிந்தெடுக்கலை. எப்படின்னா, சரி உன்ட்ட இந்த திறமை இருக்குது ஊழியத்துக்கு வா, உன்ட்ட இந்த திறமை இருக்குது நீ ஊழியத்துக்கு வான்னு இயேசு தெரிந்தெடுக்கலை. நீ அதை விட்டுட்டு வந்துட்ட நீ ஊழியத்துக்கு வா, நீ இதை விட்டுட்டு வந்துட்ட ஊழியத்துக்கு வான்னு இல்லை. அவர் ஊழியத்திற்கென்று தன்னுடைய சீஷர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக இரவு முழுவதும், என்னை கவனிக்கிறீங்களா, இரவு முழுவதும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஸோ ஊழியத்தில் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கும்போது he prayed the whole night. Jesus prayed. முக்கியமான தீர்மானத்தை எடுக்கும்போது முழு இரவும் இயேசு ஜெபித்து அந்த காரியத்தை செய்தார். ஸோ அப்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்களில் 2 பேர் தான். ஒன்று பேதுரு, மற்றொன்று யூதாஸ் காரியத். உங்களுக்கே தெரியுது. பேதுரு, யூதாஸ், இவங்க 2 பேருடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். பேதுருவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருந்தது அப்படின்னா, ஆண்டவர் முதல் முறையாக தன்னுடைய சிலுவை மரணத்தை மத்தேயு 16வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. பாடுபடுவேன், கொலை செய்யப்படுவேன், மரித்து 3வது நாள் நான் உயிரோடு எழும்புவேன்னு சீஷர்கள்ட்ட வெளிப்படையாக தன்னுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது பேதுரு என்ன தெரியுமா செஞ்சார்? இயேசுவை கையை பிடிச்சிட்டு தனியாக இழுத்துட்டு போயிட்டார். போயிட்டு, ஆமாம் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த சோழிலாம் உமக்கு ஆகாது. பேதுரு இப்படி தான் சொல்லியிருப்பார். இங்கே தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த வேலைலாம் உமக்கு ஆகாது. அப்படி யாரும் சொல்கிறாங்களா? நம்மகிட்டலாம் ஏன்ட்டே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாம் இந்த வேலை ஆகாது அப்படின்ட்டு. கையை அப்படி அந்த உறவு இருந்தது. கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போய் இந்த வேலை உமக்கு ஆகாது, இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு கடிந்து கொண்டானான்.
ஸோ அப்போ அங்கே என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரத்தில் 21லேருந்து 23 வரை அந்த வசனங்கள் இருக்கிறது. பாருங்கள், அதில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி he received a best promise. 18வது வசனத்தில், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். போதும். பாருங்க, ப்ராமிஸ் ஆண்டவர்கிட்ட வாங்குறாரு, இயேசு கிட்ட வாக்கு தத்தத்தையே வாங்குறாரு, பாராட்ட பெறுறாரு, வாக்கு தத்தத்தை வாங்குறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தில் அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். ப்ராமிஸையும் வாங்கினாரு. இப்போ என்ன வாங்குறாரு? சாபம் இல்லை, கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதலையும் வாங்குறாரு, திட்டுறாரு இயேசு. ஸோ அப்போது இயேசுக்கிட்ட போகும்போது நான் வாக்குத்தத்தத்தை மட்டும் வாங்க கூடாது. அதுக்காக இப்படி இல்லை, சில நேரம் தடுமாறும் போது இயேசு என்னை கடிந்து கொண்டு நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஊழியர் சொன்னது, உங்கள் வாழ்க்கையில் இயேசு ஒரு தடவை கூட நம்முடைய வார்த்தையை கொண்டு கடிந்து கொள்ளலைன்னா உங்ககிட்ட இயேசு இன்னும் பேசவே இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஊழியர் சொன்ன காரியம். இஃப் யூ ஹவ் நாட் பீன் ரெபியூக் ஒன்ஸ், ஒரு தடவை கூட, ஒரு தடவையாவது இந்த வார்த்தை என்ன கடிந்து கொண்டு, அப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்கான வேர்டு இயேசு சொல்றாரு, சாத்தானே எனக்கு பின்னாக போ அப்படிங்கிறார். சாத்தானே போ. அப்போ அந்த ஆலோசனை எங்கேருந்து வருது? சாத்தான்ட்ட இருந்து பேதுருக்கு வருதுன்னு இயேசுவுக்கு தெரியுது. அதனால பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சொல்லுங்க. சாத்தானே அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? எல்லாம் செல்வனா தான் பார்ப்பீங்க. ஆமாம். இங்கிட்டு திரும்பினா ஆமாம். யாரையாவது அப்படி நேரடியாக சொன்னால் என்ன ஆகும்? கதை முடிஞ்சிச்சு. ஆமாம். ஆனால் ஜீசஸ் சொன்னார், இந்த மனுஷனும் பாவம், பேதுரு எதை நினைக்காரோ வெளிப்படையாக பேசுகிற ஆள், அவர்கிட்ட உள்ள ஒன்று வெளியே ஒன்று இருக்காது. எதை நினைக்கிறாரோ டப்புன்னு போட்டு உடைச்சிருவார். பட் யூதாஸ் அப்படி கிடையாது. அவன் நினைக்கிறது ஒன்று இருக்கும், பேசுகிறது ஒன்று இருக்கும். he was not a good man. அழைப்பு நம்மளை நல்லவர்களாய் மாற்றாது. அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா. தேவனுடைய அழைப்பு உன்னதமானது. அந்த அழைப்புக்கு பாத்திரமாக நடக்கலை. ஒரு சின்ன காரியத்தையும் இயேசு ஸ்ட்ராங்காக ரெபியூக் பண்ணார். சாத்தானுடைய காரியத்துக்கு பேதுரு இடம் கொடுத்துட்டானதும் எனக்கு பின்னால் போ சாத்தானே, நீ இடரலா இருக்கிறேன்னு ஸ்ட்ராங்காக கடிந்து கொண்டார். நான் சொல்கிறேன், இதைத்தான் இயேசு தாங்குகிறார் அப்படிங்கிறேன். தப்பு வைக்கிறார், கரத்தினால் தாங்குகிறார். ஆனால் யூதாசை குறித்து, அவனை குறித்து என்ன தெரியுமா வாசிக்கிறோம்? யோவான் 6வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ள ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். யார் அவன்? 71வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார். யாரை குறித்து சொல்றாரு? யூதாசை குறித்து என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? பிசாசு அவனுக்குள் இருக்கான்னு சொல்றாரா? என்ன சொல்றாரு இயேசு? அவனே யாரா இருக்கிறான். ஆனா ஏதாவது ஒரு இடத்துல இயேசு அப்பாலே போ சாத்தானேன்னு யூதாசை சொன்னாரா? ஒரு தடவை கூட யூதாசை சொல்லலை. வாட் அ டேஞ்சர், வாட் அ டேஞ்சர். அவன் பிசாசா இருந்து பிசாசுக்கு லேசாக இடம் கொடுத்த பேதுருவை ஸ்ட்ராங்காக ஆண்டவர் கடிந்து கொண்டா. ஆனால் முழுவதும் பிசாசா இருந்த யூதாசை ஆண்டவர் கடிந்து கொள்ளவே இல்லை. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்கிறாரா? கடிந்து கொள்கிறாருன்னா யூ ஆர் அ பிளஸட் ஒன். விட்டு விடுறாரா? நீ செய்கிற தப்பு. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நல்லவனை மாதிரி நடித்தான். அதான் அவன் செஞ்ச பெரிய தப்பு.
எப்படி ஆண்டன் நீ சொல்ற நல்லவன மாதிரி நடிச்சான்னு? அந்த மரியாள் வந்து பாதத்தில் அந்த விலையேறப்பெற்ற தைலத்தை ஊற்றும் போது அவர் சொன்னார், இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலான்னு. அவனுக்கு தரித்திரரை குறித்த ஆசை இல்லை, அக்கறை இல்லை. அவனுக்கு எதன் மேலே ஆசை? பணத்தின் மேலே ஆசை. அப்போ உள்ளத்தில் ஒன்று, பேச்சு ஒன்று. ஸோ ஹி வாஸ் எ ஈவில் பர்சன். பேதர் அப்படி கிடையாது. எதை நினைக்கிறாரோ சொல்லிடுவார். ஆண்டவரே இங்கே ஒரு கூடாரம் போடணுமா, போட்டுருவோம் ஆண்டவரே அப்படிம்பார். ஆண்டவரே அதை செய்யணும், இதை செய்யணும், எதெல்லாம் நினைக்கிறாரோ அப்படியே பேசுகிற ஆள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மறுதளிப்பண்ணா மாட்டேம்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனாக்கும் பேதர். ஆமென். ஆனால் யூதாஸ் அப்படி கிடையாது. சரி, மேல் வீட்டறையில் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது காரியம், மேல் வீட்டறையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. 13வது அதிகாரம் எடுங்க, யோவான் 13வது அதிகாரத்தில் பேதுருக்கிட்ட இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்க. 38வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். எல்லாரும் இருக்கிறாங்க. 11 சீஷர்கள் இருக்கும்போது பேதுருக்கிட்ட சொல்றாரு, நீ என்னை இன்னைக்கு என்ன செய்வ? சொல்லுங்க, என்ன செய்வ? அவன் என்ன செய்ய போறானோ அந்த தப்பை இயேசு அவங்கிட்ட என்ன சொன்னார்? ஏய் ஆண்டன், இன்னைக்கு வரும், ஆமாம், கவனம், பார்த்துக்கோ, நீ நிச்சயம் விழுவ. ஆண்டவர் நம்மகிட்ட அப்படி பேசுகிறாரா? என் கூட ஆண்டவர் இப்படி வசனத்தின் மூலம் பேசுகிறாருன்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். பேசுகிறேன். நான் தைரியமாக ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாக சொல்கிறேன். நிறைய என் வாழ்க்கையில் இன்சிடெண்ட்டை நான் பார்க்கும்போது, ஒன்று நடக்கிறதுக்கு முன்பாக அல்லது நடந்ததற்கு பின்பாக எதை தியானிச்சிருக்கிறேனோ, எதை பார்த்து படித்திருக்கிறேனோ, அந்த பாதையில் ஆண்டவர் நடத்தி இருக்கிறத நான் பார்த்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட அனுபவம் இருந்ததுன்னா நீங்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்கள், நம்ம செய்ய போகிற தப்பை சத்தமாக சொல்லுங்கள், நம்ம செய்ய போகிற தப்பை ஆண்டவரும் என் ஊழியரும் தைரியமாக என்கிட்ட சொல்ல வேண்டும். அங்கிட்டு சத்தமே இல்லை. அந்த உறவு இருக்கணும். பிரதர் கவனமாக போங்க, பெருமை வந்துடாம. சிஸ்டர் கவனமாக போங்க. அந்த உறவு இருக்குதா? ஜீசஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் அவ்வளவு நெருக்கம் இருந்தது. அவன் சாதாரண காரியம் இல்லை, யூதாஸை விட கேடான ஒரு காரியத்தை செய்ய போகிறான். பேதுருக்கிட்ட கொஞ்சம் கூட யோசிக்காமல் இயேசு சொல்கிறாரு. நம்ம தலைவர் பேதுரும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவர் ஒரு நல்ல மனிதன். ஆமாம், இயேசுக்கிட்டே அடித்து சொல்கிறார் நடக்காது அப்படிங்கிறார். ஆனால் அதே மேல் வீட்டறையில் யூதாஸ் இருந்தான். அவனை குறித்து என்ன தெரியுமா நடந்துச்சு? மேல் வீட்டறையில் 21வது வசனத்தை பாருங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி. பாட்டுங்க, எதுக்கு கலங்கினாரு தெரியுமா? ஆவியில ஏன் கலங்கினாரு? உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். யூதாஸ், இன்னைக்கு இரவு நீ என்னை காட்டி கொடுப்ப. அவங்கிட்ட நேரடியா சொல்லக்கூடிய அளவுக்கு உறவு இல்லை. ஆனால் அவனை குறித்து நினைக்கும் போது அவருடைய உள்ளம் கலங்குனது. இந்த கால வேளையில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், அவருடைய பந்தியில் உட்கார்ந்துருக்கிறோம். என் இயேசு என்ன நினைக்கும் போது அவருடைய உள்ளம் கலங்குதா? அல்லது நான் தடுமாற போகிறதையும் என்கிட்ட நேரடியாக வார்த்தையின் மூலம் இடைப்படுகிற ஒரு உறவுக்குள்ளே இருக்கிறேன்னா? யூதாஸ்ட இயேசு சொல்ல முடியலை. ஏன்னா அவன் நல்லவனை போல காமிச்சிக்கிட்டு இருக்கிறான். 12 பேரோட 11 பேரோட உட்கார்ந்து நல்லவனை போல காமிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஜீசஸ் வாஸ் நாட் ஏபிள் டு டெல் ஹிம், நீ இன்னைக்கு என்னை பிட்ரே பண்ண போற, என்னை காமிச்சு கொடுக்க போற, சொல்ல முடியல. அவன்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? 27வது வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். இன்னைக்கு இயேசு நம்ம கிட்ட எப்படி பேசுறாரு? நீ செய்கிறத சீக்கிரமாக செய்யுங்கிறாரா? அல்லது ஆண்டன், ஆல்வின்,
நீ இந்த பாதையில் போகிற, இன்னைக்கு இந்த காரியங்கள் வரும். அப்படி ஆண்டவர் நம்மோடு இடைப்படுறாரு. ஏன் ஆண்டவர் அவனை தடுக்கலை? அவனுக்கு தெரியும் அவன் செய்கிறது தப்புன்னு. துணிகரம், நல்லவனை போலவே நடித்து கொண்டிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் பாதையில் உண்மை இல்லை. அவன் காணிக்கை பையில் போடப்படுகிற பணத்தை தனக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறவனா, திருடனாய் இறுதி வரை காணப்பட்டான். ஸோ அவனுடைய மோட்டிவ் எல்லாம் இயேசுவை எப்படி காமிச்சு கொடுக்கறது இதுவாகவே இருந்தது. ஸோ இயேசு விட்டு விட்டார். அவன் செய்வதை செய்யும்படி அவனை விட்டு விட்டார். இந்த ரெண்டு கூட்டத்தில் நம்ம யாராக இருக்கிறோம்? பேதுருவை போல இருக்கிறோமா? கர்த்தர் விழுந்தாலும் என்னை தாங்குகிறார் அப்படிங்கிற அந்த வட்டத்தில் இருக்கிறோமா? நான் வீழ்ச்சி அடைந்தாலும் எனக்குள்ள எந்த ஒரு உணர்வு இல்லை. நான் வீழ்ச்சி அடைஞ்சு பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் என் கூட எந்த காரியத்தையும் பேசலை. எந்த ஒரு மனசாட்சியில் ஒரு உறுத்தலும் இல்லாமல் நான் பாட்டுக்கு வாரேன், உட்காந்துருக்கேன், முன்னு இருக்கிறேன். பிரதர், யூ ஆர் இன் அ டேஞ்சர். நீங்கள் ஒரு அபாயத்தில் இருக்கிறீங்க. சிஸ்டர், நீங்கள் ஒரு அபாயத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் தாங்குகிற அந்த எல்கைக்குள்ளே வந்துரு. யூதாசினுடைய முடிவு பரிதாபமாய் முடிந்தது. கர்த்தர் விட்டுவிட்டால் நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தருடைய அனுமதியின் பேரில் வீழ்ச்சி அடைந்தோம்னா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன இந்த வீழ்ச்சி? பேதுருவினுடைய வீழ்ச்சி. அவருடைய 1 பேதுரு நிருபத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை தடுமாறுகிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். கர்த்தர் நம்முடைய வழிகளில் பிரியமாக இருக்கலாம், நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்தலாம். விழமாட்டோங்கிறது கிடையாது. விழுந்தாலும் நம்மை தாங்குகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் விழுகிறவர்களாக இருந்துடலாம், துணிகரம் கொள்ளுகிறவர்களாக இருந்து விடக்கூடாது. விழுகிறவர்களை தாங்குகிறார், துணிகரம் கொள்ளுகிறவர்களை தேவன், சத்தமாக சொல்லுங்க, விட்டு விடுகிறார். காலை வேளையில் யாரை போல நம்ம இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். 10-14 வருஷம் இந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கிற எனக்கு கொஞ்சம் தெரியும். அதனால் நிறைய பேர் நம்முடைய நிலைமை என்னங்கிறது நமக்கு தெரியும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. தாவீது சொல்கிறாரு பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள், 37 மறுபடியும் அதை வாசிங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. 37:24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவனை தாங்குகிறார். 25 பாருங்க. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அப்போது ஒரு நல்ல மனுஷன் விழலாம், அவன் தள்ளுண்டு போக மாட்டான், தேவனால கைவிடப்பட மாட்டான். ஹல்லேலூயா. அவனை தாங்குகிற நல்ல ஆண்டவர் உண்டு. ஆமென். அந்த வரிசையில் இருந்துட்டுமே ஒழிய God gave them up. கர்த்தர் விட்டு விட்டாருங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துவிடவே கூடாது. ஸோ பேதுருவை போல இயேசுவோடு கூட நெருங்கிய தொடர்புள்ளவர்களாய் நல்ல மனிதர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இருக்கிற இடங்களில் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீர், நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன். கடலாயத்திலும் மக்கினி சூழலிலும் உன்னை காத்திடும் பலவானோ, விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உணருகினில் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை
ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. மீண்டும் கரங்களை உயர்த்தி என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில்